வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி உடைந்துவிட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 13 கூட்டணி கட்சிகள் சுக்குநூறாக உடைந்துவிடும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் திமுகவிற்கும் திமுகவின் கூட்டணி கட்சிக்கும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது 6 மாதங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு அறிவிப்பை நாம் பார்க்கும் பொழுது, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்த திமுகவை நான் தான் ஆட்சியில் அமர வைத்தேன். அதற்கு முக்கிய காரணம் பிரபல தேர்தல் வியூக சாணக்கியராக இருந்த பிரசாந்த் கிஷோர் அவர்களை தமிழகத்தில் வரவழைத்து ஆலோசனைகள் பல திமுகவிற்கு கொடுக்கப்பட்டது என்றும், இதன் மூலமாக சிறுபான்மையினர்களது ஆதரவுகளை எப்படி பெற வேண்டும், அதற்கு எப்படி பேச வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் திமுகவின் பேச்சாளர்களுக்கும் திமுகவின் நிர்வாகிகளுக்கும் சொல்ல வைத்து சரியான இடத்தில் பொதுக்கூட்டங்கள், சரியான இடத்தில் தேர்தல் பிரச்சாரங்களை நடத்தி சிறுபான்மையினர்களது ஓட்டுக்களை பெற்றுத்தான் திமுக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 3.5% ஓட்டுக்களை திமுக பெற்றது. இல்லை என்றால் சிறுபான்மையினர்கள் மீண்டும் அதிமுகவிற்கே ஓட்டுக்களை செலுத்தியிருக்கிறார்கள். 3வது முறையும் அதிமுக ஆட்சியை கைப்பற்றியிருக்கும் என்பதையும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார். இந்த நிலையில்தான் தற்பொழுது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கிடைக்கும் என்று சொன்னதை நம்பிதான் நாங்கள் திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரத்தையும் பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டோம். ஆனால் சிறுபான்மையினர்களை மிதிக்கும் விதமாக நீட்டை ஒழிக்காமலும், மக்கள் மத்தியில் ஆதரவுகளை தெரிவிக்காமலும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறிவிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்ப தலைவிகளுக்குத்தான் 1000 ரூபாய் என்று மாற்றி பேசியதையும், தற்பொழுது வரை விவசாயிகளுக்கு எந்த ஒரு நலனும் செய்யாமல் கால நீடிப்பு செய்வதும், மழைநீர் பாதிப்பால் சென்னை மற்றும் சில முக்கியமான இடங்களில் இன்னமும் பிரச்சனைகள் வடியாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கேற்ப பல்வேறு நடவடிக்கைகளை திமுக அரசு செய்ய தவறியதன் காரணமாகவும் தற்பொழுது நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம். அதை திமுக விடுதலை சிறுத்தைகளை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்பதற்காக திருமாவளவனுக்கு அதிக நெருக்கடிகளை கொடுத்து வருவதாகவும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது நிச்சயமாக கூட்டணியை உடைப்பதற்கான ஒரு வழியாகத்தான் அமையும். நிச்சயம் 2026 ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்றும் கடைசியாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்தார்.